வணக்கம் மக்களே, இது ரமிளாவின் ஆர்கானிக் கார்டன். இன்னைக்கு நம்ம கார்டனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தாங்க காட்ட போகிறேன். உங்களுக்கு சர்ப்ரைஸ், எனக்கு ஒரே சந்தோஷம். இது ஒரு கொய்யா செடி. கலர் இது எப்படி பாருங்க, நல்லா ஒயிட் கலர் இருக்குதா, பக்கத்தில் இருக்குது ரெட் கலர் இருக்குது. இது பல்லாவர சந்தையில் வாங்குது. இது நம்மளுக்கு தானே முளைச்ச செடிங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4.5 வருஷமாக நம்மக்கிட்ட இருக்குது. இது ஒரு 20 லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டில் தான் நான் வச்சுன்னு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தடிப்பாக இருக்குது பாருங்கள். 4.5 வருஷத்து செடிங்க இது. மேலே பாருங்கள், அந்த ஒரு கட்டிங் மாதிரி போகுது இல்லையா, அங்கே தான் வெட்டி விட்டேன். வெட்டி விட்டோடனே பார்த்தீங்கன்னா பல கிளைகள் போக ஆரம்பிச்சிச்சு அது வெட்டி விட்டோன்னே. ஆனால் நம்மளுக்கிட்ட 2ஆம் மாதம் 5ஆம் மாதம் 2024 பூ வந்ததுங்க. ஒரு பூ கூட நம்மளுக்கு காயாக மாறவில்லை. எல்லாமே அதுலேருந்து கொட்டிக்கினே வருது. வருஷம் வருஷம் 2024லேருந்து பூ வச்சுனே இருக்குது, கொட்டிக்கினே வருது. நம்மளுக்கு ஒரு காய் கூட இதெல்லாம் கொடுத்ததே கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள், பூ வச்சுருக்கு பாருங்களா. போன வாரம் ஒரு பூ வச்சுது, அந்த பூவும் நம்மளுக்கு கீழே கொட்டி போச்சுங்க. இதை பாருங்கள், இந்த கிளையில் தான் பூ வச்சுது, அந்த பூ கொட்டி போச்சு. அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொன்னேன் இல்லையா, அப்படியே வாங்கலேன். பார்த்தீங்களா, காய் அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இதை நான் காட்டுறேன். இந்த காயை, இந்த செல்லில் ஃபஸ்ட்டு வந்த காய் ஒரே ஒரு காய். நான் நினச்சேன் ஒரு குட்டி குட்டியாக வரும் காயின்னு நினச்சேங்க. ஆனால் இவ்வளோ பெருசாக ஒரு தழச்சியாக வரும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் இது டேஸ்ட் இருக்குமா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு பல்லாவர சந்தையில் வாங்கினது ஒரு காட்டினேன் இல்லையா, அது இருக்குது பாருங்களேன். இந்த செல்லை ஒரு 2 காய் இருந்தது, அதை நான் கட் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு காய் வந்தது, 2 காய் வந்தது. அந்த 2 காய் உண்மையிலே சொல்கிறேன் டேஸ்ட்டே இல்லைங்க. சுத்தமாக அதில் சப்புன்னு இருந்தது, ஒரு புளிப்பு இருந்தது. பழுக்க வச்சு தான் எடுத்தேன். அப்படியே அதில் ஷாக் அடித்த மாதிரி இருந்தது. என் பையன்லாம் சாப்பிட்டு, "ஏம்மா ஷாக் அடிக்குதுமா அந்த பழத்தில்" அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ நம்ம ரொம்ப விட்டுட்டோமோன்னு சொல்லிட்டு. ஆனால் இதை நம்ம எடுத்துடலாம் இதை. பாருங்க, கிளையோட உடைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது நம்ம எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. இது எப்படி இருக்குன்னு தெரியல. இதை நம்ம எடுத்துன்னு போயிட்டு, இதை பழமா இல்லை பழம் இல்லை காயாக தான் இருக்குது. பழம் பழுக்கிறதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அறுத்து சாப்பிட்லாம். சரி வாங்க, இதை நம்ம கீழே எடுத்துன்னு போகலாம். எடுத்துன்னு வந்துட்டேங்க. எப்படி எவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்க. பழத்தை நல்லா கழுவி வச்சு இப்போ நம்ம பழத்தை அறக்க போகிறோம். இந்த ஷைனிங்க்கு என்ன தெரியுமா, போன் மீட் பவுட்ரு கொடுத்தேங்க. நம்ம வீட்டிலேயே முட்டை தயாரித்து கொடுத்தேன். இதை நம்ம இப்போ கட் பண்ணுவோம். நல்லா உள்ள நல்லா டைட்டாக தான் இருக்குது. ஆனால் ஓகே, இந்த அளவு தான் பறிக்கணும் போல் இருக்குது. எவ்வளோ ஒரு ஒயிட் கலர் பாருங்கள், பியூர் ஒயிட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு அரிஞ்சு என் கூட எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக என்னுடைய மாடி தோட்டத்துக்கு என் கூட பராமரித்து எனக்கு ஒரு வலது கை இடது கைன்னா அது எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தாங்க. அவருக்கு தான் ஃபஸ்ட்டு நான் கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். நல்லா இருக்கான்னு, தித்திப்பு இருக்குதா, டேஸ்ட் இருக்குதா, எப்படிங்க இருக்குது, நல்லா இருக்கா, நிஜமாக நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குதுன்றாருங்க. அடுத்தது என் பிள்ளைக்கு, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படிப்பா இருக்குது, நல்லா இருக்கா?